ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஆர் சொர்ணம் ஹாலுடைய நியூ சிட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓல்டு சிட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிட்டில் ஜாயின் பண்ணி என்ன ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கீம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண 11ங்கிற ஸ்கீம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மந்த்லி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி. இந்த ஸ்கீமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீமு. நம்ம பே பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு பே பண்ணுறீங்களோ அந்த நாளில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலைக்கு கணக்கில் வர வைக்கப்படாமல் சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கோல்டாக அக்குமுலேட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாகவும் அக்குமுலேட் பண்ணுவாங்க, கோல்டாகவும் அக்குமுலேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா டைமண்ட், அன்கட் டைமண்ட்க்கு பார்த்திங்கன்னா 100% நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாட்டினம்க்கு பார்த்திங்கன்னா 100% நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டுக்கு பார்த்திங்கன்னா 18% வரை சேதாரம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. சில்வருக்கு பார்த்திங்கன்னா 50% வரை சேதாரம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. போன ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்கீம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது, ஆனால் அதில் வந்து சேஞ்சஸ் இருந்தது. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா தமிழில் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்லையும், இங்கிலீஷில் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 22 கேரட்டில் நம்மளுக்கு வந்து கோல்டாக அக்குமுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம வந்து 11 மந்த்ஸ் கழித்து 12வது மாதத்தில் நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஸ்கீமோடைய இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஸ்கீம் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 11 மந்த்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாஸ்புக் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்வர்ண 11ங்கிற ஸ்கீம். இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா 18% வரையும் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. அமௌண்ட்டாகவும் அக்குமுலேட் பண்ணுறாங்க, கிராமாகவும் அக்குமுலேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல பெனிஃபிட் இல்லாத ஸ்கீம் தான். நான் பார்த்திங்கன்னா எங்கே நகைச்சீட்டு போட்டிருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இதற்கான இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்வர்ண 11ங்கிற ஸ்கீம். இன்னொரு ஸ்கீம் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா கோல்டன் 1. இது பார்த்திங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினிமம் பார்த்திங்கன்னா 50,000க்கு மேலே இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து வேறு கடையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 லட்சம் நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அன்னைக்கான கோல்டு ரேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணாமல் 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அன்னைக்கான கோல்டு ரேட் எவ்வளோ இருக்கோ அந்த கோல்டு ரேட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த 2 lakhsக்கு நம்மளுக்கு வந்து கோல்டாக நம்மளுக்கு வந்து அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஏவிஆர் சொர்ண மஹாலில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி போய் 2 lakh கட்டுறீங்க, இந்த கோல்டு ஸ்கீமில் நீங்கள் வந்து சேர்றீங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ கோல்டு ரேட்டோ அந்த கோல்டு ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அக்குமுலேட் பண்ணிவிடுவாங்க. 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸில் நம்ம வந்து ஜுவல்லரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைமண்டாக நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா 100% பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ். பிளாட்டினம் நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்கன்னா 100% நோ வேஸ்டேஜ். கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 20% வரை நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப் டு. சில்வருக்கு பார்த்தீங்கன்னா 50% வரை நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கோல்டு சிட் ஸ்கீமில் நம்ம வந்து சேர்றோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டுக்காக தான் நம்ம வந்து சேர்வோம். இதில் பார்த்திங்கன்னா 20% வரை நம்மளுக்கு வந்து சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்கீம்லலாம் பார்த்திங்கன்னா 18% வரை தான் சொல்லியிருப்பாங்க. ஏவிஆர் சொர்ணமில் பார்த்திங்கன்னா 20% வரையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாராவது வந்து இந்த மாதிரி ஒன் டைம் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஏவிஆர் சொர்ணமஹாலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்றைக்கே அக்குமுலேட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
20% நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் தராங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கீமாக தான் இருக்குது. அடுத்த ஸ்கீம் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா கோல்டுங்கிற ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு மாதிரி தான். ஏவிஆர் சொன்ன மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க கோல்டுங்கிற ஸ்கீம். இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்கீமோடையும் நம்ம தங்கமயிலோடைய டிஜி கோல்டு ஸ்கீமையும் நம்ம வந்து கம்பேரிசனாக வீடியோ போட்டு இந்த ஸ்கீம்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இப்போ வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணோன்னா எந்த ஸ்கீமில் நம்ம வந்து ஜாயின் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோவாக நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.